ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இப்போ இருக்கிற இஷ்யூ எல்பிஜி இஷ்யூ, நமக்கு சிலிண்டர் இஷ்யூனால் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் கண்டிப்பாக செஞ்சுருவோம். அதே நேரத்துக்கு குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஈவினிங் ஸ்நாக் ரெசிபிக்கு கம்மியான கேஸ் யூஸ் பண்ணி, அதே நேரத்துக்கு நம்மளே நம்ம கையால் செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். வித்தின் 3 மினிட்ஸில் இதை ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் நிறையாவே செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தாலும் ஒரு 1 வீக்கு கெட்டும் போகாது. இதுக்கு நான் வெறும் கடாயில் அவல் 1 கப் எடுத்து வறுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் ஜாஸ்தி அவ்வளோதான். வறுத்து எடுத்துட்டோன்னா அவல் நல்லா வறுப்பட்டு வந்துடும். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு எண்ணெய் விட்டு நம்ம வறுக்க போகிறோம். மற்ற விஷயங்களெல்லாம் இதை மட்டும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண மாதிரி ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். எண்ணெய் விட்டு செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 1.25 டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு தாளித்து பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வேர்க்கடலை போடுறேன். வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் இன்னும் கூட கம்மியாக டைம்ஸ் இதுவாகும், உங்களுக்கு கேஸ் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இது வறுக்காத வேர்க்கடலைன்னா ஒரு 2 செகண்ட் அப்படி போட்டு வறுத்துட்டேன். அதுக்கு மேலே உடச்சக்கல்ல, முந்திரி பருப்பு, கொப்பரை தேங்காய், காஞ்ச மிளகாய், ட்ரை கிரேப்ஸ் போட்டிருக்கேன். ட்ரை கிரேப்ஸ் பிடிக்காதவங்க வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கொப்பரை தேங்காய், ட்ரை கிரேப்ஸ்லாம் போட்டால் தான் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி, உப்பு போட்டிருக்கேன். நான் இது ஆக்சுவலி மஞ்சள் பொடி போடும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வறுத்து வச்சுருக்க அவளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா 1 வீக்கு கெட்டு போகாத ஒரு நல்ல ஹெல்த்தியான, ஈஸியான, கம்மி கேஸ் செலவு பண்ணுற ஒரு ஸ்நாக் ரெசிபி கிடச்சிரும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாகவே நல்லாவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க பாருங்கள். நான் இதை இன்றைக்கி சின்னமன் போட்டு இந்த தண்ணியோடு வச்சு சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது ஸ்நாக் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள்.